வணக்கம். மதிமா யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். மயில் சும்மா வந்து அழகலமா, மேகத்தை பார்த்ததும் அப்படி தோகையை விரிச்சு ஆடணும். நான் மேகம், நீ மயில். மேகத்துக்கு உன் மேல மோகம். ஐயா செல்வமான புத்தகத்தை பத்தி அப்பாவோட உயிர் எழுதி வச்சிருந்தாரு. அங்க உயிர்ல ஏதோ ஒரு மர்மம் இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணேன். நான் துப்பறியும் நிலைமை இருக்குமானா இங்க ஏதோ நடந்திருக்குன்னு தானே அப்பா. புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக? எப்படி இருப்ப? இப்படி ஒரு அழகான பொண்ணு உலகத்திலே இருக்கு. நிலத்தெல்லாம் அபிவிருத்தி பண்ற ஒரு ஆராய்ச்சி பண்ண வச்சு கொடுப்பேன்னு கேட்டா வச்சு கொடுத்தேன். அதை விட்டுவிட்டு கண்டவனுக்கு வயல்ல கூலிக்கார மாதிரி வேலை செய்து கம்பம் கட்டி குடிக்கிறதுக்காக செய்வேன். இதையும் இப்படி பண்ணீங்க, உங்களுக்கு நானே எதிராகுவாமா. படிச்சவங்க நம்ம மற்றவங்க திரும்புறதுக்கு உதாரணமா இருக்கீங்க தவிர கெட்டு போறதுக்கு காரணமா இருக்கு. கடவுள் எனும் முதலாளி நான் பிறந்த நாடு பழகின் நாடு. எப்போதுமே அப்படி இருந்தது கிடையாது. அன்னை கணக்கு பரிசா கொடுத்தீர்ல. பனி இல்லாத மார்கையா மாடுகளை ஓட்டிட்டு போற மாதிரி மகளை கூட்டிட்டு வந்துட்டு முறையா பேசுறீங்க. முறை வெக்கமா இல்ல? குழந்தை என்ற நிலை காலாக்கி நான் அப்பா இருக்கிறானே அவனை சொல்லணும். அந்த குழந்தை உயிரோட கிடைக்கணும்னா பத்திரங்கள் எல்லாம் எங்கிட்ட கொண்டு வந்து கொடுக்க சொல்லு. உங்க மாமனார வழிக்கு கொண்டு வந்து உன் குழந்தைய பலமா வாழ வைக்க நான் வழி செய்வேன். எனக்கும் அப்பாவுக்கும் சாவுக்கு வழி தேடின பிறகும் அவனுக்காக பறிந்து பேசுவது நீ. நம்மளுக்கு கடுக்கா கொடுத்தான், நிம்பளுக்கு தேக்கா கொடுத்தான். பக்கிலையா ரொம்ப நல்லா இருக்கும் யோகியர். நீ சகோதரிதான், நீ சகோதரிதான். நான் யாரை கட்டிக்கணும், யாரோட வாழ்க்கை நடத்தணும்னு எனக்கு நல்லா தெரியும். அதெல்லாம் இனிமே நடக்காது. சிவசாமி கொலை செய்தது முத்தையன். பாசத்திற்கு அப்பாற்பட்டு நீதிக்கு பின் பாசம் என்பதை நிலைநாட்டி விட்டார்கள். உண்மையின் சிரிப்பை ரசிக்கிறேன். குழந்தைய பார்க்க வேண்டாம்னு எவனாலும் சொல்லுவானா? இப்படித்தான் நாளைக்கு பண்ண கோர்ட்ல நிக்க வச்சு கேள்வி மேல கேள்வியா கேட்பாங்க. என்ன அழுத்து போட்டுட்டு கண்ணு மரம் தூக்கிட்டு போயிட்டாங்க. நிறைய 6 மணிக்கு குண்டு வெடிக்கும். ஒரு தடவை கல்யாணமான என்ன எந்த பொண்ணு கட்டுவான்? நினைத்தேன் வந்தாய் 100 வயது. வாழ்க்கைக்கே காவக்காய். உங்களை அவமானப்படுத்தினானே அவன் வாழ்வு என்னையோட முடியுது. நெருப்பு வச்ச வரைக்கும் தான் உங்களுக்கு தெரியும். அதுக்கு மேல அத்தனைக்கு முடிவு இந்த வெற்று காகிதத்தில் இருக்கிற கையெழுத்து. நேற்றைக்கு தான் கல்யாணம், இன்னைக்கு சந்தேகமா? திருடாதே பாப்பா திருடாதே. திருடாதேன்னு ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்றீங்க. நீங்க போய் பேங்க்ல திருடுனீங்க. திருடாதே பாப்பா திருடாதே. தாய் மேலாடை. எனக்கு வேண்டிய எக்ஸ்பிளேஷன் இல்ல, ஆக்ஷன். அழிவாங்கிற படலை தோட முடியல. கொள்ளையும் குறையும் நிறைந்த நமது வாழ்க்கை மாற்றி அமைத்தே தீர்வி. என் தாயின் மீதான. என்ன இப்படி பாக்குறீங்க? உன்னை பார்த்து கொண்டிருந்தால் பாட்டு வரும். தண்ணீர் என்னும் கண்ணாடி தழுவுது முன்னாடி. உங்க அன்பு எனக்கு கிடைக்குமான்னு ஏங்கிக்கிட்டு இருந்தேன். அந்த எண்ணத்துக்கு வெற்றி கிடைச்சிருச்சு. கிடைக்கும். எப்படி நம்ம கொடுத்த அவன் கண்டுபிடிக்கத்தான் போறான். இவன் அடையாளம் கண்டுபிடிச்சிட்டேன் தெரிஞ்சதும் ஆளையே தீர்த்துட்டாங்க. இப்படியே எவ்வளவு நேரம் பார்த்தாலும் சலிப்பே தட்டாது. ஆஹா, ஆயுள் பூராவும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் தோணும். பார்த்துக்கிட்டே இருந்தா மட்டும் பலன் கிடைச்சிருமா? அப்படின்னா என்ன செய்தா கிடைக்கும்?